If you are a JW 2026 aspirants, அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். Every year, lakhs of students appearing for JW mains. அதில் கொஞ்சம் பேர் மட்டும்தான் டாப் NITs லேண்ட் ஆகிறாங்க. If you are dreaming about NIT திருச்சி, வாரங்கல், சூரத்கல் or Tier 1 NITsல நீங்கள் படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, so knowing what is the minimum mark required in 2026, that is the first step for your success. அதான் இந்த வீடியோவில் பிரேக் டவுன் பண்ண போகிறோம். வெல்கம் டு CGA. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்க. இந்தியா லெவலில் ஏன் வேர்ல்டு லெவலே பார்த்தீங்கன்னா JW ஒரு டஃபஸ்ட் எக்ஸாமாக சொல்லப்படுது. அதில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வருஷம் அப்பியர் ஆகிற ஸ்ட்ரென்த் அதிகமாகிட்டே போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 2022ல் 9 lakh ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 14,75,000 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் ஹஸ் பின் இன்க்ரீஸ் ஆல் ஓவர் இந்தியா. அதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஈவன் தமிழ்நாட்டிலுமே நிறைய அவேர்னஸ் இருக்குது. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போகிறாங்கன்றது பெரிய கொஷின் மார்க். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் 14,75,000 ஸ்டூடெண்ட்ஸில் 2,50,236 ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி ஆனாங்க. ரைட்னா உங்களுக்கு JW அட்வான்ஸுக்கு டாப் 2,50,000 ரேங்க்குள்ளே வரணும். அதில் அட்வான்ஸ் குவாலிஃபை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 54,378. அதில் உங்களுக்கு சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா 18,160 தான். அப்போது உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3:1 காம்படிஷன், அதாவது ஒரு சீட்டுக்கு 3 பேர் போட்டி போடுறாங்க. அதனால் நீங்கள் பேக்கப்புக்கு NITயில் ஒரு சீட்டு தக்க வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு NITஸ்குள்ளே ஜாயின் பண்ணுறதுக்கு மினிமம் மார்க்ஸ் என்ன தேவைப்படுது அப்படின்றத பார்க்கணும். அது குறிப்பாக Tier 1, Tier 2, Tier 3 மொத்தமாக ஒரு 32 NIT இருக்குது, இன்க்ளூடிங் உங்களுக்கு IEST ஷிப்பர் சேர்த்து. இதில் நீங்கள் Tier 1ல் ஜாயின் பண்ணுறது கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு என்ன மாதிரியான மினிமம் மார்க்ஸ் தேவைப்படுது, அண்ட் லோ லெவல் கோர்ஸ்னு சொல்லும்போது சிவில், மெக்கானிக்கல், வாட் எவர் மேபி மெட்டலர்ஜி, அந்த NITயில் ஸ்டூடெண்ட்ஸ் லீஸ்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்கிற ரேங்கிங்கில் ஜாயின் பண்ணியிருக்கிற கோர்ஸ் பொறுத்து தான் நம்ம கொடுத்துருக்கோம். ரைட், அந்த வகையில் உங்களுக்கு NITயோட சீட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கும்போது ஓவராலாக உங்களுக்கு 24,525 சீட்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா, NITயில். அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 3,694 சீட்ஸ் தான். நீங்கள் அப்படின்னா பாருங்கள், கிட்டத்தட்ட 21,000 சீட்ஸ் அதர் டிபார்ட்மெண்ட் தான். ஓகேங்களா, பட் நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் பார்த்தீங்கன்னா TNEயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் தான். இதில் சில கோர்சஸ் வந்து AIDS MLலாம் இருக்குது, பட் அது நம்ம சேர்க்கல. பட் அது வந்து ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் தான். ரைட், அதில் ஓப்பன் கேட்டகரின்னு பார்க்கும்போது 9,389 சீட்ஸ். ஓகேங்களா, ஸோ அந்த வகையில் NITயோட சீட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கும்போது 50-50, அதாவது ஹோம் ஸ்டேட்டுக்கு 50 கொடுத்துருவாங்க. ஒரு 100 சீட் இருக்குன்னா ஹோம் ஸ்டேட், இப்போ தமிழ்நாட்டில் NIT திருச்சியில் 100 சீட் இருக்குன்னா 50 சீட் வந்து பார்த்தீங்கன்னா NIT திருச்சிக்கு, தமிழ்நாடு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, 50 சீட் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அந்த அதர் ஸ்டேட்னு சொல்லும்போது யார் வேணால் போட்டி போடலாம். ரைட், ஸோ அந்த வகையில் கேட்டகரி வைஸ் கொடுக்குறாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு OBCக்கு பார்த்தீங்கன்னா 27%, OBC நான் கிரிமியில் இருக்குது. ஜென்ரல் EWS பார்த்தீங்கன்னா 10%, 15% ஃபார் SC கேட்டகரி, 7.5 ஃபார் ST. அதில் PWDக்கு பார்த்தீங்கன்னா தனியாக 5% கொடுக்குறாங்க. அண்ட் ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு NITலும் 20% சீட்ஸ் அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? Tier 1 காலேஜஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மினிமம் மார்க்ஸ் என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு NIT திருச்சியில் ஹோம் ஸ்டேட்டுக்கு 5,666 ரேங்க்ஸ், அதாவது லாஸ்ட் இயர் 2024 க்ளோசிங் ரேங்க். அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா 5,164. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 5,000 ரேங்கிங்கில் இருந்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் NIT திருச்சியில் உங்களால் படிக்க முடியும். ரைட், ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு அப்ராக்சிமேட்டாக 250 இருக்கணும். ரைட்டா, லாஸ்ட் இயருக்கும் சரி அதுக்கு முன்னாடி வருஷம் கம்பேர் பண்ணும்போது ஒரு 250. அது மாதிரி NIT திருச்சி, சூரத்கல், வாரங்கல். நீங்கள் திருச்சி நம்ம தமிழ்நாட்டில் படிக்கிறதுக்கு ஹோம் ஸ்டேட், நீங்கள் அதர் ஸ்டேட்டில் போகணும் அப்படி படிக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சூரத்கல் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதர் ஸ்டேட் ரேங்க் தான் பார்க்கணும். லாஸ்ட் இயருக்கு முந்தின வருஷம் க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 1,615. ரைட்டுங்களா, ஸோ மார்க் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் அப்ராக்சிமேட்டாக சிமிலராக தான் இருக்கும், 247 to 250. ஸோ ஒரு 1 or 2 மார்க்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங்லாம் பார்த்தா நம்ம மிஸ் ஆகும். ரைட், அந்த வகையில் அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா 230 to 234. ரைட், ஸோ அது மாதிரி உங்களுக்கு காலிக்கட், ஜெய்ப்பூர், நாக்பூர், சூரத் இதெல்லாம் ரெஸ்பெக்டிவ் க்ளோசிங் ரேங்க் ஃபார் த லாஸ்ட் இயர். அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவ் க்ளோசிங் ரேங்க்கு. இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மினிமமாக ஒரு 200 மார்க்ஸ் இருந்தால் நீங்கள் Tier 1 காலேஜஸில் உங்களால் CSE டிபார்ட்மெண்ட் படிக்க முடியும். ஸோ ரேங்கிங் பார்க்கும்போது மினிமம் பார்த்தீங்கன்னா 8,765. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் ரேங்கிங்காக கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் Tier 1ல் தேவைப்படுது. அப்படி கொஞ்சம் அதிகமானாலும் 10,000 ரேங்கிங். உங்களுக்கு கொஷின் பேப்பர் சப்போஸ் உங்களுக்கு டஃப்பாக வருது அப்படின்னா கொஞ்சம் மேபி ரேங்கிங் தள்ளி போகலாம், இல்லை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் ஆகிற பொறுத்தும் இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 10,000 ரேங்கிங்குள்ளே இருந்தால் தான் உங்களால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் Tier 1 காலேஜில் படிக்க முடியும். அதே உங்களுக்கு Tier 1 காலேஜஸில் லீஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் NIT திருச்சியில் சிவில் இன்ஜினியரிங் தான் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ரைட், அந்த வகையில் உங்களுக்கு ஹோம் ஸ்டேட்னு பார்க்கும்போது 24,973 ரேங்கிங் க்ளோசிங் ரேங்க் லாஸ்ட் இயர். அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா 33,000. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 30,000 ரேங்கிங்கில் இருந்தீங்கன்னா
நீங்கள் கண்டிப்பாக என்ஐடி திருச்சிக்குள்ளே ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணிடலாம், அட்லீஸ்ட் சிவில் இன்ஜினியர் ஜாயின் பண்ணிடலாம், ரைட். ஸோ அந்த வகையில் சூரத்கல்ல நீங்கள் ஓப்பன் சீட் பார்க்கும்போது 27,000 அண்ட் தென் என்ஐடி துர்காப்பூரில் 54,181. ஸோ 54,181 அப்ராக்சிமேட்டாக ஒரு 53,000 ரேங்கிங்லேருந்து 55,000 ரேங்கிங்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் டயர் 1 காலேஜஸில் உங்களால் ஏதோ ஒரு லீஸ்ட் கோர்ஸாவது உங்களால் படிக்க முடியும், ரைட். அண்ட் தென் டயர் 2வில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ஐடி போபால்லேருந்து என்ஐடி ஸ்ரீநகர் வரையும் தீஸ் ஆர் த ரெஸ்பெக்டிவ் டயர் 2 காலேஜஸ், ரைட். இது எப்படி பிடிக்கிறாங்க நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம், NIR ஆஃப் ரேங்கிங், பிளேஸ்மெண்ட்டு அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட அட்மிஷனு, ஓகே, இதெல்லாம் பொறுத்து தான் கொடுக்குறாங்க. அண்ட் சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வில் நாட் கோ ஃபார் வெரி லாங் டிஸ்டன்ஸ். நம்ம இந்த நார்த் சைடில் அந்த டெட் எண்டில் இருக்கிறதா கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்து யோசிப்பாங்க. ஸோ அதனால் அதுவும் ரீசனாக கருதப்படுது, ரைட். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 8,830 க்ளோசிங் ரேங்க் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டயர் 2, ரைட். ஸ்ரீநகரில் பார்த்தீங்கன்னா 21,813, அதான் வந்து லீஸ்ட். அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா 22,814. ஸோ அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஒரு 21,000 22,000 ரேங்கிங்குள்ளே வந்தீங்கன்னா உங்களால் NIT திருச்சி NIT டயர் 2வில் உங்களால் ஜாயின் பண்ண முடியும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீநகரில், ஓகே. சிமிலர்லி ஃபார் திஸ் ரெஸ்பெக்டிவ் அதர் NITயோட க்ளோசிங் ரேங்க்கு, ஓகே, நம்ம ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்ராக்சிமேட் மார்க்ஸ் இங்கே இருக்குது, உங்களுக்கு இங்கேயும் இருக்குது, ஓகேங்களா. அண்ட் உங்களுக்கு டயர் 2வில் லீஸ்ட் பிரான்ச், லாஸ்ட் பிரான்ச்னு சொல்லும்போது NIT போபால்லேருந்து NIT ஸ்ரீநகர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அதர் ஸ்டேட்னு பார்க்கும்போது 55,447. நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா NIT ஸ்ரீநகரில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மினிமம் ஒரு 53,000 55,000 ரேங்கிங் வேணும். ஸோ எனி லீஸ்ட் டிபார்ட்மெண்ட், ரைட். சிமிலர்லி NIT சில்ச்சர், NIT ஜலந்தர், NIT ஜம்ஷெட்பூர், ரைட். அண்ட் மார்க்ஸ்ன்னு பார்க்கும்போது மினிமம் ஒரு 135 மார்க்ஸாவது தேவைப்படுது, ஓகே. அதுக்கு முந்தின வருஷம் 106 to 124 கிடச்சிருக்குது, ஓகே. பட் எனியோ ஒரு 120 to 135 மார்க்ஸ் மினிமம் நீங்கள் செக்யூர் பண்ணால் தான் நீங்கள் டயர் 2 காலேஜஸில் லீஸ்ட் பிரான்ச் ஜாயின் பண்ண முடியும். அண்ட் கம் ஃபார் டயர் 3யோட CSE டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு லீஸ்ட் ரேங்கிங்க NIT மிசோரமில் அவுட் சைட் ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 33,181. அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா 31,000. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 32,000 ரேஞ்சில் இருந்தீங்கன்னா, ரேங்கிங்கில் இருந்தீங்கன்னா உங்களால் மிசோரமில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜாயின் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மிடில் இருக்கக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு நியர்பை ஸ்டேட் இருக்கக்கூடிய புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா 18,515 18,000 ரேங்கிங்குள்ளே கண்டிப்பாக இருக்கணும். புதுச்சேரிக்கு நவடே ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவுட் சைட் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து டயர் 2க்கும் ஜம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. சிமிலர்லி ஆந்திர பிரதேஷ் பாருங்கள் 18,548, ஓகே. அண்ட் ஹமிர்பூர், டெல்லியும் பார்த்தீங்கன்னா டயர் 2வில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. அங்கே மினிமம் பார்த்தீங்கன்னா 8,000 10,000 ரேங்கிங்குள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கும், ரைட். அண்ட் ரெஸ்பெக்டிவ் அப்ராக்சிமேட் மார்க்ஸ் இங்கே அதுக்கு முந்தின வருஷம் அப்ராக்சிமேட் மார்க்ஸு, ஓகே. ஸோ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 200 ரேங்க் மார்க் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு NIT டெல்லி அந்த மாதிரி இதில் ஜாயின் பண்ண முடியும். 155 அந்த ரேஞ்சில் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு மிசோரமில் ஜாயின் பண்ண முடியும். சிமிலர்லி லாஸ்ட் பிரான்ச்னு சொல்லும்போது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே இருக்கிற ஹோம் ஸ்டேட், ஃபார் எக்ஸாம்பிள் மணிப்பூரில் பாருங்கள் 2 லேக்குலாம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. 2,14,950 இருக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே கிடச்சிருக்கு. சிமிலர்லி மிசோரமில் பாருங்கள் 7,12,487. எது கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 7,12,487 உங்களுக்கு கிடச்சிருக்கு, ஓகேங்களா. அண்ட் தென் லீஸ்ட் பிரான்ச்னு பார்க்கும்போது, லாஸ்ட் பிரான்ச்னு பார்க்கும்போது உங்களுக்கு NIT மிசோரமில் பாருங்கள் 5,74,304 கிடச்சிருக்கு. அண்ட் 13 லேக் இங்கே பாருங்கள் NIT சிக்கிமில் பாருங்கள் ஹோம் ஸ்டேட்டுக்கு 13,68,129, ஓகே. ஸோ அவுட் சைட் ஸ்டேட்னு பார்க்கும்போது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 56,000 ரேங்கிங்கில் இருந்தால் தான் உங்களுக்கு டயர் 3 காலேஜஸ் நுழைய முடியும், ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் ரெஸ்பெக்டிவ் லாஸ்ட் பிரான்ச் ஃபார் டயர் 3 காலேஜஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு சேஃபர் மார்க்ஸ் வேணும் டயர் 1 காலேஜஸ் டயர் 2 டயர் 3 ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்னா, டயர் 1ல் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஜாயின் பண்ணணும்னா மினிமம் ஒரு 200 to 260 மார்க்ஸாவது எடுக்கும். மினிமம் 200, மேக்ஸிமம் 260. அதுவே லாஸ்ட் பிரான்ச், அதாவது சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், வாட் எவர் மேபி அந்த ரெஸ்பெக்டிவ் NITயில் லாஸ்ட் பிரான்ச்னு பார்க்கும்போது மினிமம் 140 மார்க்கு, அதிகபட்சமாக 180 மார்க்காவது கண்டிப்பாக இருக்கணும், ரைட். இது வந்து டயர் 1 பொறுத்த வரையும். டயர் 2 பொறுத்த வரையும் 170 to 210 மார்க்ஸ் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அண்ட் லாஸ்ட் பிரான்ச்னு பார்க்கும்போது மினிமம் 140, மேக்ஸிமம் 160 மார்க்ஸ். அண்ட் ஃபார் NIT டயர் 3 பார்க்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் மினிமம் 160, அதிகபட்சமாக 210. அண்ட் லாஸ்ட் பிரான்ச் பார்க்கும்போது 140, மேக்ஸிமம் 155. ஸோ திஸ் இஸ் த டே 1 நினச்சி படிங்க. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற ஒரு நாள் கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் JEE மெயின்ஸ் கிராக் பண்ண முடியும். அண்ட் முக்கியமாக டயர் 1 காலேஜஸ்லேயே ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸே உங்களால் என்டர் ஆக முடியும். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா படிங்க.